நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று உங்கள் மனம் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. அந்த டிரான்ஸ்பரேஷன் ஆகுன்னு சொல்றார். அல்லேலூயா. Do not copy the behavior and the customs of this world, but be new and a different person with a fresh newness in all you do and think. Then you will learn from your own experience how His ways will really satisfy you. Hallelujah. So do not copy the behavior and the customs of this world. Hallelujah. என்னது நீங்கள் வந்து என்ன இந்த வேர்ல்டு இந்த உலகத்தில் தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, காப்பி பண்ணாதீங்க. அல்லையா சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உலகத்தில் உள்ளவங்களை பார்த்து காப்பி பிடிக்காதீங்க. சொல்லுங்கள், காப்பி கையை பிடிச்சி சொல்லுங்கள், காப்பி குடிக்காதீங்க, டீ குடிங்கன்னு சொல்லுங்கள். காப்பி குடிக்காதீங்க, பக்கத்து பார்த்து சொல்லுப்பா, காப்பி குடிக்காதீங்க, எப்பயாவது மட்டும் காப்பி குடிங்க, டீ குடிக்காதீங்க. என்ன சொல்லு, காப்பி குடிக்கக்கூடாது, காப்பி அடிக்கவும் கூடாது. அல்லையா ஸ்கூலில் காப்பி அடிச்சிருக்கான் நீங்கள், சரி அதை விட்டுருங்க. இல்லையா, ஆனால் எதில் காப்பி அடிக்கக்கூடாது, வேர்ல்டில் உலகத்தை பார்த்து காப்பி அடிக்கவே கூடாது. எதை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது? யூ ஆர் ஏ டிஃப்ரெண்ட் பெர்சன். அல்லையா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் ஏ டிஃப்ரெண்ட் பெர்சன். அது பெர்சன். அல்லையா அப்போ ஸ்தோத்திரம், நீங்கள் ஒரு சொல்லுங்க, நியூ அண்ட் டிஃப்ரெண்ட் பர்சன், ஒரு புதிய நியூ பர்சன், நியூ மேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் இங்கே பர்சன் நியூ கேர் சொல்லுங்க, பார்க்கலாம், நியூ கேர், நியூ பர்சன், நியூ பாய் அப்படின்னு. அல்லேலூயா. சரி ஸ்தோத்திரம். அப்போ சொல்றாரு, புதிய மனுஷனாக மாறணும் சொல்றாரு. எப்படி மாறணும்? புதிய மனுஷனாக மாறணும். அல்லேலூயா சொல்றாரு. இந்த உலகத்தை பார்த்து, பிரபஞ்சம், பிரபஞ்சம்னா இந்த உலகம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்போ இந்த உலகத்தை பார்த்தே நீங்கள் என்ன செய்யாதீங்க, வாழாதீங்கன்னு சொல்கிறார். இந்த உலகத்தை பார்த்து, உலகத்தில் உள்ள மனிதர்களை பார்த்து வாழாதீங்க. அவர்களுக்கு புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று உலகத்தார் சொல்லுவாங்க. உலகத்தை என்ன சொல்லுவாங்க? புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரை கர்த்தரை என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும், நல்ல ஸ்திரம் அடையணும். அல்ல ஆண்டவருக்கு ஆவியில நாம் வளரணும். அல்லேலூயா. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நியூ பர்சன், ஒரு புதிய ஒரு மனுஷனாக கடவுளை நம்மளை மாற்றிருக்கிறார். ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ நம்ம மற்றவங்களை போல, மற்றவங்க ஆஃபீஸில் திருடுவாங்க, ஆஃபீஸில் ஒரு மாதிரியே லேட்டாக வருவாங்க, ஆஃபீஸில் ஒரு மாதிரியே நடந்து கொள்வாங்க, அப்புறம் என்ன செய்வாங்க, ஸ்தோத்திர உலகத்தான போல பாவத்தை ஒரு பச்சை தண்ணீர் போல பரவுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் உங்களை புதிய ஒரு மனிதன் நாங்கள் காத்துட்ட வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை ஒரு புதிய மனிதராக காட்டும். முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியில் ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் அப்ப என்ன சொல்றாங்க? உங்கள் பலி உங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றான்னா, உலகத்தில் உள்ள மனிதன் என்ன செய்வான்? அவன் வந்து சாமிக்கு எதனாலும் கொடுத்துருவான், ஆனால் தன்னை கொடுக்க மாட்டான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு முதல் நம்மளை கொடுக்குறோம், ரெண்டாவது தான் நம்முடைய பலியை கொடுக்குறோம், நம்முடைய காணிக்கை கொடுக்குறோம். முதல் வந்து உலகத்தை என்ன செய்வான்? முதல்ல காணிக்கை கொடுத்துருவான், தன்னை கொடுக்க மாட்டான். ஆனால் முதல்ல நம்மளை கொடுத்துருவோம், ரெண்டாவது நம்முடைய காணிக்கையை ஆண்டவர் கொடுக்குறோம். உடனே சொல்லுவோம் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ நம்மளை கொடுத்துரும். அப்போ நம்மளை எப்படி கொடுக்குறோம்? அப்போ சாக்ரிஃபைஸ், நம்மளுடைய தியாக பலி, நம்ம ஜீவ பலியை ஒப்பு கொடுக்குறோம். நம்முடைய சரீரங்களையும் அல்லேலூயா, நம்முடைய ஆவியை மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்றாரு நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய சரீரத்தை மட்டுமல்ல, அதை சொல்றாரு, உங்கள் சரீரங்களை அல்லது ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. அந்த ஒன்னாவசனம், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் சரீரத்தை என்ன செய்யுங்க? ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க சொல்றாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப சரீரங்களை பரிசுத்தமும், அல்லேலூயா பரிசுத்த. இப்போ நம்ம சரீரம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக விடக்கூடாது. நம்முடைய சரீரத்தை என்ன செய்யணும்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ நம்ம சரீரத்தை நாம் வளைக்க வேண்டும். அல்லேலூயா. சரீரத்தை வளைச்சு, இப்போ சரீரமோ
யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் போல் சொல்றாரு. ஸ்தோத்திரம். அப்ப நீங்கள் எல்லாரும் கர்த்தர் எல்லாமே 15 வசனம், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் பக்கம் 231 பக்கம், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நீங்கள் நாம் கிறிஸ்துவின் அவயங்கள் வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாது. வேசியோடு சேர்ந்து இருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறேன் அறியீர்களா? ஒருவர் அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கும் ஒருவருடன் ஒரே ஆவியா இருக்கிறான்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப இன்னும் ஸ்தோத்திரம் 13 சொல்றார், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வைகனம் இருக்கும், ஆனால் தேவன் இதையும் அதையும் அழியப்படுவார். சரீரமோ வேசித்தனத்துக்கள் கர்த்தருக்கே உரியது. கர்த்தருக்கும் கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். கர்த்தர் எதுக்குரியவர்? சரீரத்துக்குரியவர். ஆனால் என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? சரீரத்தை அப்படியே கண்டமானிக்க விட்டுருவோம் இல்லையா? சரீரத்தை ஒரு மனிதனுடைய ஒரு பாடி முக்கியம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் காலையில் வேகமாக எழுந்திரிக்கணும். இப்போ ஆராதனைக்கு சில லேட்டாக வந்துருக்குறீங்க, ஸ்தோத்திரம். சிலர் சீக்கிரமாக வந்துட்டீங்க, சிலர் அதிகாலையில் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது. இப்போ நைட் சாப்பிடும்போது என்ன செய்வோம்? சரீரத்து பாடிக்கு ரொம்ப ஹெவி ஃபுட்டு கொடுத்துட்டிங்கன்னா காலையில் நீங்கள் 5 மணிக்கு எழுந்திரிக்க முடியாது இல்லையா? அப்படி இல்லை. சிலர் ஒரு நேரம் வாரத்தை 1 நாள் 2 நாள் நைட் நல்லா சாப்பிடுங்க. ஆனால் மற்ற நாட்கள் என்ன செய்யணும்? நைட் நேரத்தில் ஒரு 2 இட்லி ஒரு 3 இட்லியோட குறைச்சி சரீரத்தையும் பாதுகாக்கும். அல்லேலூயா. நைட் நேரத்தில் நீங்கள் ஒரு 9 மணிக்கு மேலே ரொம்ப அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்கு சில பிரச்சனை வரும் இல்லையா? அது இறக்கம் அப்படி தான். நம்மளே என்ன செய்வோம்? திடீர்னு அதிகமாக சாப்பிட்ருவோம். நல்ல ஒரு சாப்பாடு கிடச்சின்னு சாப்பிட்ருவோம். அப்போ அந்த சரீரம் நமக்கு வளைஞ்சு கொடுக்காது. சரி, இன்றைக்கா ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு கிடையாது. அல்லேலூயா. ஆனால் நம்ம இப்படி சாப்பிட்டோம். அப்புறம் என்ன? இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தெரியுது. நம்ம லேட்டாக வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம லேட்டாக சாப்பிட்றோம், லேட்டாக தூங்குகிறோம், லேட்டாக எந்திரிக்கிறோம், லேட்டாக கர்த்தர் நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கல. நம்முடைய சரீரத்தை என்ன செய்யணும்? ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க காரணம் இவைகள்லாம் நம்முடைய சரீரத்தை நம்ம காயப்படுத்துகிறோம். நம்ம சரீரத்தை பாதுகாக்கிறோம்ல, நம்ம சரீரத்தை காயப்படுத்துகிறோம். சரீரத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டோம் ஜீவபலியாக. நம்முடைய மனசு கர்த்தரை ஏற்றுக்கிட்டுச்சு. ஆனால் அந்த ஆராதனை ஸ்தலத்தை சரீரத்தை நம்ம படைக்க மாட்டோம். படைக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசனை இறங்கி நம்மளை சுகமாக்கும். அல்லேலூயா. அப்போ சரீரத்தை என்ன செய்யணும்? பரிசுத்தமாக. சரீரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பாடு இருக்குது. இந்த அளவு சாப்பாடு தான் நம்ம சாப்பிடணும். நீங்கள் சரீரத்தை போட்டு என்ன செய்யும்? சரீரத்துக்கு ஒரு கிலோ சாப்பாடு வச்சுக்கிடுவோம். ஒரு நாளைக்கு 1 கிலோ சாப்பாடுனா நீங்கள் 5 கிலோ சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா சரீரம் என்ன செய்யும்? இந்த வயிற்றுல ஒரு மிஷின் என்ன செய்யும்? அழுகணும். அடாடா குடும்பக்காக எப்படியாடா இருந்தேன் டங்கு 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 பப்பு பப்புன்னு துடிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபா காட்டுக்கறி சாப்பிட விட்டுட்டு டெய்லி 6 கிலோ ஆட்டுக்கறி சாப்பிட்டு என்ன ஆகிடும்? சில நேரத்தில் இன்னைக்கா ஒரு நாள் கிடைக்கும் பாஸ்டர், சரி ஒரு இன்னைக்கா ஒரு நாள் ரைட் போடு. கோழிக்கறி ஒரு நாளைக்கு என்ன செய்யலாம்? வாரத்தில் ஒரு நாள் 4 கிலோ கோழிக்கறி சாப்பிடலாம். கோழிக்கறியில் ஃபுல்லாக ஊசி போட்டு ஏற்றி அவன் என்ன செய்யறான்? உப்புன்னு அங்கேயே நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறான். அதை வாழை பிள்ளைங்களும் வடிச்சு மாட்டாங்க, சின்ன பிள்ளைங்களும் வடிச்சு மாட்டோம், பெரியாரும் வடிச்சு மாட்டோம். நான் ஒரு 2 மணி நேரம் ஆசைப்பட்டு சாப்பிட்டேன். இந்த 2 வாரமாக சாப்பிட்டுட்டேன்னா கடை ரொம்ப பாடாப்பட்டு நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக போச்சு பாருங்க. ஊசி போட்டு ஏற்றி அதில் புஷ்ஷு நாக்கி அதை அதுக்கு மரக்கறி சாப்பிட்டு போயிடலாம். அல்லேலூயா. ஒரு அலையில நல்லையா. அதானே சிக்கன் பெஸ்ட். எங்கே போனாலும் போகிறாங்க, எங்கே போனாலும் போகிறான்னா நான் கீழே கிடக்க மண் எடுத்துப்போமா சொல்லுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு போய் என்ன செய்யறோம்? கோழிக்கறி அள்ளி ஒரு தின்னு போட்டுறோம். இப்போ தின்னு நல்லா இருக்கும். பிள்ளை புஷ்ஷுன்னு வந்துடும். பின்னாடி ஒரு சாமானை தூக்கணும், புஷ்ஷுங்கும். அப்போ 6 நிமிஷம். பிள்ளைகள் எடுக்கிறது யார்? தாய் தகப்பன் தான். நல்ல பொருளை வாங்கிட்டு வந்து ஒரு 10 ரூபா கொண்டாலும் அதை வாரத்தில் 2 தடவை 3 தடவை கோழிக்கறி எடுக்கிறதுக்கு ஒரு நேரம் ஆட்டுக்கறி எடுத்து என்ன செய்ய அடுத்து ஏதாவது ஒன்று நடப்ப ஒரு விசேஷம் ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஒரு சில பாஸ்டர்லாம் சபையில் போதிக்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறாங்க. டாக்டர் படித்தவங்களாம் நீங்கள் கோழிக்கறி சாப்பிடக்கூடாது, சபையில் கோழிக்கறி போடணும். நம்ம சர்ச்சில் பாருங்க, பெரும்பாலும் நம்ம சிக்கனே போட மாட்டோம். என்றைக்காவது ஒரு நாள் தான் போட்டாங்க. நம்ம சர்ச்சில் விசுவாசிகள் நீங்கள் போடுவீங்க. நான் ஊழியக்கார் மீட்டிங் வச்சோம்னா நாங்கள் என்றைக்குமே மீன் தான் போடுவோம். சொல்லுவாங்க இந்த பால் சாமி மீட்டிங் போயிடுச்சுன்னா மீன் தான். ஒரு அலையலிஸ்டம். அல்லேலூயா. அவங்களுக்கே தெரிஞ்சிடும் மீன் தான். இங்கே இந்த ஊழியர் மீட்டிங் வந்தால் இங்கே மீன் தான். அல்லேலூயா. ஒரு அலையலிஸ்டம். அல்லேலூயா. சரி, நம்ம நிறைய பேர் சுடர் மினிஸ்ட்ரி எதுவும் பண்ணும்போது என்ன பட்ஜெட் தாங்காததுனால போட்டுருவோம். அதே ஆசை
சரி, அது ரைட்டு. நீங்கள் வீட்டில் பிரச்சனை எடுக்கும் போதுமே கோழிக்கறி எடுத்து சாப்பிட்றீங்களே. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, உங்களால் ஆட்டுக்கறி எடுக்க முடியாது, அதாவது கோழிக்கறி போடுங்க, தப்பு கிடையாது, ஆண்டு ஆசைப்பாங்க. இப்போ வீட்டிலவே என்ன செய்றீங்க, கோழிக்கறி எடுத்து போட்டு சரீரத்தை ஒப்புட்டாக்கிட்டு இல்லையா? ஸ்தோத்திரம். அதே போல் பன்னு, புரோட்டா அல்லது சில்லி சிக்கன், அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ், பாயே எடுத்துட்டீங்களா, இப்படிதான் எடுத்துக்கிறீங்களா, வாலிபர்லாம் முறைக்கிறீங்களா? அப்போ நீங்களாம் சாப்பிட என்ன செய்யும்? எத்தனை பேர் 32 வயசுல எங்கள் அண்ணன் மேலே இங்கிட்டு கொடுத்தாரு 32 வயசுல பெங்களூர் வேலை போய் 90,000 சம்பளம் வாங்க ஆரம்பிச்சாங்க. கேன்சரே 31 வயசு செஞ்சுட்டாங்க தெரியுமா? அந்த கடை ஃபுட்டில் வாங்கிட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டில் வாங்கி சாப்பிட்டு பெங்களூரில் ஐடி ஃபீல்டில் சம்பளம் உயர்ந்துருச்சு, ஆனால் ஆள் இல்லை. எங்கள் அண்ணன் மேலே இந்த தெருவில் இருக்கார், இந்த தெருவில் ஒருத்தர் இருக்கார் பாருங்க. 32 வயசு 32 வயசு செத்து போயிடறாங்க. காரணம் என்ன? வயிற்றுல கேன்சர் வந்துருக்கு. அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை வாங்கிட்டு வந்து நாளாக ஒரு நாள் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி கொடுத்து பணமும் கரெக்டாக ஓடிட்டு இருக்கு வண்டி. அந்த லோன் கட்ட இந்த லோன் கட்ட கரெக்டாக ஓடிட்டு இல்லையா? என்றைக்காவது அடம் பிடிச்சி யாராவது வாங்கி கொடுத்தா தான் வாங்க, சரி போய் தொலைங்கடா சாப்பிட கிடந்துது, யாராவது வாங்கி கொடுத்தா தான். அப்போ ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வாழ்க்கை நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தருக்கு தந்த சரீரத்தை நம்ம என்ன செய்யறோம்? அழிக்கிறோம். அல்லேலூயா. அப்புறம் உபச்சாரத்துக்கு வேசிட்டாங்க, அது நம்ம நீங்கள் செய்ய மாட்டேங்க விசுவாசிக்கிறோம். அப்போ சினிமா படம் பார்த்து, இப்போ செல்ஃபோனில் ஆகாததெல்லாம் பார்த்து என்ன செய்கிறோம்? செல்ஃபோனில் ஆகாது பார்க்குறோம். அதெல்லாம் எங்கே போகுது? உள்ளே கரப்படுத்துகிறோம், நம்முடைய இருதயத்தை கரப்படுத்துகிறோம். அல்லேலூயா. இப்போ இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை பார்த்து கரைப்படுத்தும். நம்ம அருள் வீட்டு போயிருந்தோம், அருள் சொன்னாப்புல நான் அவர் வீட்டுக்குள்ள செய்தி கூட இருக்க மாட்டாங்க சுத்தரும். ஆனால் செல்லு வச்சுருக்காங்க, அதை ஒரு பொருள் ஒரு ஏதாவது வாங்க செய்ய. அல்லேலூயா. இன்னும் ஒரு சில பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க, செல் பார்க்காத பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. நீங்கள் செல் வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜு, ஒரு நல்ல காரியத்துக்கு. அல்லேலூயா. செல்லை பார்த்து எனி டைம் பார்த்து கண்ணை அவிஞ்சி அப்போது காற்றும் பிடிச்சி போய் இப்படி வீணாக செய்யப்படாமல் நல்ல காரியத்துக்கு செல்லை பயன்படுத்தும். செல் நமக்கு வேண்டாம். ஒரு பணம் அனுப்புகிறோம், ஒரு பணம் வருது, ஒரு பொருள் வாங்குகிறோம், செய்கிறோம், அதெல்லாம் வேணும் நமக்கு. அல்லேலூயா. செல்லை பார்த்து என்ன செய்கிறோம்? தூங்கி ஆண்டவர் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கொடுத்துருக்காரு. 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கி 7 மணி நேரம் ரொம்ப பலகீனமாக தான் 7 மணி நேரம், 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கி ஆராதனைக்கு லேட்டாக வந்து ஒரு அவலட்சணமான ஒரு காரியத்தை ஒன்று பண்ணுறது, இதெல்லாம் ஒரு தேவனுக்கு உகந்த ஒரு காரியமா? 8 மணிக்கு ஆராதனா 9 மணிக்கு வர்றது தேவனுக்கு உகந்ததா? ஒத்த வேஷம் தரிக்க தேவனுடைய பிள்ளைகள் டிஃப்ரெண்டாக இருக்கும். வேலைக்கு போனால் கரெக்டான டைத்தில் நம்ம போய் பழகணும். ஸ்தோத்திரம். நம்ம வந்து கரெக்டான வேலையில் என்ன செய்யணும்? டிஃப்ரெண்ட் கரெக்டான இவன் எதுவுமே இல்லாத கரெக்டாக இருக்கிறானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் லேட்டாக ரைட். ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போகிறோம், உங்களுக்கு கொடுக்க போகிற வேலைக்கு போகிறீங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க, அதெல்லாம் நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும்? யூ ஆர் எ நியூ பர்சன். அல்லேலூயா. நீ புதிதாக்கப்பட்ட மனுஷன், நீ ஒரு புதிய மனுஷனாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. கரெக்டாக ஸ்கூலுக்கு கரெக்டான நேரத்தை நம்ம போய் பழகணும், வேலைக்கு கரெக்டான நேரத்துக்கு போய் பழகணும், ஆராதனைக்கும் கரெக்டாக, அதோட ஆராதனைக்கு கரெக்டாக வரணும். காது இருக்குது அவங்களுக்கு. அல்லேலூயா. சிலர் உலகத்தில் கரெக்டாக இருப்பாங்க, ஆண்டவருடைய காரியத்தில் ஆண்டவர் இழிச்ச வாங்கி சொல்லிட்டு ஆண்டவர் காரியத்தில் இருப்பாங்க. சிலர் ஆண்டவர் காரியத்தில் கரெக்டாக இருப்பாங்க, உலகத்தில் தப்பாக நேரத்தை என்ன செய்வாங்க? ஆண்டவருடைய உலக காரியங்களில் என்ன செய்வாங்க? தவறாக நடப்பாங்க. ரெண்டுமே நமக்கு முக்கியம், 2 கண்கள் மாதிரி. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் நீங்கள் கல்யாண வீடு வச்சா கரெக்டான டயத்தில் போய் 10 மணிக்கு கல்யாணத்துக்கு, அதை நான் சொல்லலை. கல்யாண வீட்டுக்கு நீங்கள் எப்போ போங்க வாங்க, அது வந்து போய் செய்யும். உங்கள் வேலையில் தப்பாக போனீங்கன்னா உங்கள் வேலை என்ன ஆகிடும்? அப்போ அதே நேரத்தில் உங்கள் முதலாளி ஏமாத்துறாரு. அதாவது உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் ஏமாற்ற விடாதீங்க, உங்கள் முதலாளி உங்களை ஏமாற்ற விடாதீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான போய் அவர் கொடுக்குற சம்பளத்துக்கு கரெக்டாக நம்ம வேலையை பார்த்து பழக வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை பலப்படுது. ஏன்னா சில நேரத்தில் சில வழிமுறைகளை கடவுள் நம்ம கொண்டு பண்ணிச்சுட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம அதை எதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் மேனாக காட்டிக்கொள்ள வேண்டும். நம்ம உலகத்தில் வந்து நீ சினிமா படம் பார்க்க மாட்டே எப்படி அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்மளை வச்சுக்கிறோம். நீ கெட்ட வார்த்தை பேச மாட்டே, உலகத்தான் சரளமாக கெட்ட வார்த்தை பேசுவான். ஆனால் நீங்கள் கெட்ட வார்த்தை பேசு, என்னடா நீ கெட்ட வார்த்தை பேச மாட்டேற, நீ கரெக்டாக வாயிலிருந்து ஒழுக்கமாக பேசுறியே, நீ கரெக்டாக நல்ல வார்த்தை பேசுறியே, நீ நல்லதே பேசுற இப்போ அப்படின்னு கேட்டால்
ஏசப்பா உனக்கு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னு மற்றவங்க சொன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எங்க கூட நீ பாவம் செய்ய வர மாட்டியே, உலகத்துல பாவம் செய்ய பாடா நான் நினைச்சு நான் உனக்கு வாங்கி தரேன், தண்ணி வாங்கி தரேன், சாராயம் வாங்கி தரேன், இந்த சிகரெட் வாங்கி தரேன் அப்படின்னு கூப்பிட்டா கூட வாங்கி தந்தா கூட வேண்டாம்னு சொல்லி நம்மளை ஒரு டிஃப்ரெண்ட் மேனா காட்டணும். அல்லேலூயா. டிஃப்ரெண்ட் கேளா காட்டணும். அல்லேலூயா. ஒரு விட்டு கொடுக்குற ஒரு சுபாவம், விட்டு கொடுக்குற ஒரு சுபாவம் உள்ளவர்களா காட்டணும். நான் சொல்றாரு, நீங்க அவர் அதே ரோமர்ல சொல்றாரு, நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றாரு. பாருங்க, ரோமர் 8ஆம் சொல்றாரு, நீங்க தேவனுடைய பிள்ளை. ரோமர் 8ஆம் அவர் சொல்றாரு, நாம் பிள்ளைகளானால் 17 நாம் பிள்ளைகளானால் உடன் தேவனுடைய சுதந்திரமாமே நாம் தேவனுடைய பிள்ளை இருக்கிறோம். நம்முடைய மனம் மாறுது. தேவனுடைய சுதந்திரமாமே கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடப்பட்டால் அப்படியாகவும் சொல்றார். அல்லேலூயா. 14 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவரே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கிறோம். நம்ம எப்படி டிஃபரெண்ட். உலகத்துல மனுஷன் அப்பான்னு கூப்பிட மாட்டான். கடவுளை பார்த்து எப்படி கூப்பிடுவான்? வாயை திறந்து சொல்லுங்க, சாமி சொல்லுங்க, சாமி கடவுளே காப்பாத்துன்னு சொல்லுவான். நம்ம ஆண்டவரை பார்த்து எப்படி சொல்லுகிறோம்? அப்பா பிதாவே என்று சொல்லுவோம். அல்லது எல்லாம் சொல்லுங்க, அப்பா பிதாவே. இப்போ நான் சொன்னாதான் வாயை தரீங்க. அப்பா பிதா சொல்லுங்கன்னா அப்பா பிதா, அப்பா பிதாவே என்று சொல்லி நம்ம உரிமையோடு கூட கூப்பிடுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு எல்லாவற்றையும் டிஃப்ரெண்டா காட்டணும். அல்லேலூயா. நம்ம டிஃப்ரெண்ட் காட்டணும். வெள்ளை சட்டை போட்டு வரதான் டிஃப்ரெண்ட் நினைக்கிறோம். வெள்ளை சட்டை நகையை காட்டினா ஒரு டிஃப்ரெண்ட், அதுதான் டிஃப்ரெண்ட். வாழ்க்கையில டிஃப்ரெண்டா காட்டணும். முதல்ல நம்முடைய மனசு சிந்திக்கிறத டிஃப்ரெண்டா காட்டணும். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களை டிஃப்ரெண்டா காட்டணும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல டிஃப்ரெண்ட், வாழ்க்கை நடந்து காட்டுறது டிஃப்ரெண்டா காட்டணும். மற்றவர்களுக்கு உதவி செய்யறது டிஃப்ரெண்டா காட்டணும். அல்லேலூயா. நம்முடைய மனசு மறுரூபமாகிறது டிஃப்ரெண்ட். மனம் மறுரூபமாகிறதுனாலே சொல்றாரு, மனசு என்ன செய்றாரு, நீ தேவனுடைய பிள்ளைங்கிற அந்த பழைய மனசு, ஓல்டு மனசு என்ன செய்யுது, மாறி புதிய ஒரு பிள்ளைங்கிறத அப்படியே நம்ம என்ன செய்யறோம், தரித்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. You are a new person, you are a new man, you are a new girl. அல்லேலூயா. அது ஒரு இயேசுவை ஆடையாய் புதிய மனசை பொருத்திக் கொள்கிறோம். என்ன செய்யறோம்? இயேசுவை ஆடையை பொருத்திக் கொள்கிறோம். அல்லேலூயா. இப்போ இயேசு அந்த திங்க் மாறணும். நம்முடைய என்ன மாறணும்? என்ன மாறணும்? நம்முடைய மனசு மாறணும். நம்முடைய மனசு மாறும் பொழுது என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையே மாறும். பாருங்க, மனம் புதிதாக்குறதுனாலே அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்ன போட்டுன்னா, மனம் புதிதாக்குறதுனாலே. இந்த மனதை புதிதாக்குங்கள் சொல்ற. மனசு ஆத்மாவில் இருக்குது. அல்லேலூயா. இந்த ஆத்மாவை நாம் புதிதாக்க வேண்டும். இந்த ஆத்மாவை நாம் புதிதாக்க வேண்டும். ஆத்மா நம்முடைய மனசு என்ன செய்யறோம்? புதிதாக்குறோம். நம்முடைய மனது புதிதாகிறதுனாலே. அப்ப எப்படி மனசு புதிதாகிறது? இப்ப எதை குறித்து மனசு புதிதாகிறது? இப்ப மனசு புதிதாகிறதுனா உலகத்தில் உள்ள மனுஷர்களை பார்த்து, யூடியூப்பை பார்த்து அதை புதிதாக்குறது இல்லை. நம்முடைய மனசு என்ன செய்யணும்? அது அதே 2ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக சொல்றாரு. தேவனுடைய நன்மை, அல்லேலூயா, தேவனுக்கு பிரியம். நம்ம எதை பார்க்க? பைபிள் எடுங்கப்பா, எல்லாரும் பைபிள் எடுங்க. வாடி பிள்ளைகளும் பைபிள் எடுத்து அதில் பாருங்க. ரோமர் 12:2 ஸ்தோத்திரம். அதில் சொல்றாரு, தேவனுக்கு எது நன்மையான காரியம், தேவனுக்கு எது பிரியமான காரியம், அது தேவனுக்கு பரிபூர்ணமான சித்தம் என்ன, என்னை குறித்து தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன? 2ஆம் வசனத்தில் சொல்றாரு. பரிபூர்ண சித்தம் வேற, பரிபூர்ண சித்தம் வேற. சிலர் சித்தம் வேணும், சித்தம் வேணும்னு சொல்லி நம்ம சித்தத்துக்கு என்ன செய்வோம்? சிலர் என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய விருப்பத்தை அழிச்சு, நம்முடைய விருப்பத்தை ஒன்றுமில்லாமாக்கி தேவனுடைய விருப்பத்தை கேட்கணும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரே, என் விருப்பத்தின்படி இதெல்லாம் செய்யுங்கப்பா, என் விருப்பத்தின்படி இதெல்லாம் செய்யுங்கப்பா, என் விருப்பத்தின்படி இதெல்லாம் செய்யுங்கப்பா நம்ம அப்படி சொல்லாம, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்திற்கு, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன, என்னை குறித்து தேவன் பரிபூர்ணமான சித்தம் என்ன வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா.
அப்படி கேட்குறப்ப யோனா தீர்க்கதரிசி எடுத்துக்குவோம். யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் நினைவேக்கு போச்சனார். இது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். அவன் எங்கே போனான் சொல்லுங்க? அவன் தர்சுக்கு ஓடினான். அல்லேலூயா. தர்சி பொழுது இருக்கிறீங்களா? இருக்கு சரி. ஆனால் நினைவே அசிரியா தேசத்தில் இருக்க நாடு சரி. அங்கே ஜனங்க ஆண்டவர் சொன்னார் தர்சில் போய் அவன் கப்பல் ஏறி இங்கிலாந்தில் போய் அங்கே சொல்சா வாழ்க்கை போலான்னு ஆண்டவர் சொன்னார் நினைவேக்கு போய் ஜனங்க மனம் திரும்பணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணாங்க. அது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி தான் பரிபூர்ண சித்தம். எது சித்தம்? வாயத்தில் சொல்லுங்களேன். பரிபூர்ண தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தி நம்முடைய மனது மாறணும். என்ன மாறணும்? என்ன சொல்லுங்க? மனசு புதிதாகும். அந்த தேவனுடைய சித்தத்தை பார்க்கணும். இப்ப பரிபூர்ண சித்தம். இப்ப யோனா நினைக்கிறான் நான் தர்சுக்கு போவா, நினைவேக்கு போவா. அந்த நினைவில் இருக்க ஜனங்களை குடும்பப்படுத்தினாங்க, பஞ்சாங்க. அந்த நினைவு ஜனங்களுக்கு சீசு சொல்லவா அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல. நினைவேக்கு போனா சில நம்மளை கொண்டுருவாங்களோ, அடிச்சுதான் ஏதாவது கிடைக்கும், உண்மை கிடைக்காதே, அடுத்த ஜனங்க கெட்ட ஜனங்களே, அடுத்து அவன் ஒண்ணுமே இது செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் தர்சுக்கு நேராக ஓடிப்போம். தர்சுல போய் நல்லா வாழலாம் அப்படின்னு. ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் மாறிடுவாரு. என்ன சொல்லுவாரு? ஆண்டவர் நினைவைக்கு போக சொல்லுவாரு, அழிப்பேன்னு சொல்லுவாரு, திடீர்னு அழிக்காம விட்டுருவாரு. இப்படி ஆண்டவர் மாறிடுவாரு, நம்மளை பாடாப்படுத்துவார். வேணாம் விட்டு தரிசிக்கு போனோம். ஆமாம். ஆனால் ஒரு ஆண்டோட சித்தம் என்னது? நினைவேக்கு போகும். அல்லேலூயா. அழைத்ததை நோக்கம். ஆனால் அவன் தரிசிக்கு போனான். அங்கே விட்டார் ஆண்டவர். அந்த பெருங்கடல் கொந்தளிச்சு, கடல் கொந்தளிச்சிச்சு, கப்பலில் இருந்து தூக்கி போடப்பட்டான். மீன் வயிற்றுக்குள்ள போனான். திரும்பமா மீன் வயிற்று அப்போ சொல்லுவான், ஆண்டவரே என்னை காப்பாற்று, இனிமேல் நான் தரிசிக்கு போகிறேன், இனிமேல் நான் தரிசிக்கு போக மாட்டேன், நினைவைக்கு போகிறேன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். அவன் மனசு புதுசாகுது. எதுக்குள்ளே போன பிறகு? மீனுக்குள்ளே போன பிறகு. அல்லேலூயா. அந்த மீன் அவனை அரைச்சி சாப்பிடல. சிலர் அரைச்சி சாப்பிட்டுச்சு, அவங்க இன்னும் கீழ்ப்படியாக அரைச்சி சாப்பிட்டுச்சு சிலர். ஆனால் நம்ம ஆண்டவருக்குன்னு ஆண்டவரே நான் மணந்திருக்கிறப்பான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் அப்படியே உங்களை மனைவார். அல்லேலூயா. ஆண்டு முதலே சொல்லும் பொழுது நம்ம நினைவேக்கு போயிட்டோம்னா அடிபடாமல் போகும். இப்போ மீனுக்குள்ள போய் அங்கே சில வேதனையெல்லாம் அனுபவிச்சு திரும்ப நினைவேக்கே போனான். இப்படியோ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றலாம், கஷ்டப்பட்டு நிறைவேற்றலாம். இப்போ லேசாக போயிருந்தானா அவனுக்கு முடிஞ்சிருக்கும். லேசாக பணம் மிச்சம், பிரயாணம் மிச்சம், அலைக்கடல் மிச்சம், வேதனையெல்லாம் மிச்சம். அவன் பரிபூர்ணமான சித்தத்திற்கு கொடுக்கணும். இப்போ நம்ம தேவ ஆவினால் நடத்தப்படுகிறோம். நம்ம எதனால் நடத்தப்படுகிறோம்? இப்போ யோனா எதில் நடத்தப்பட்டாரு? யோனா தன்னுடைய ஆவியிலே நடத்தப்பட்டான். ஆனால் தீர்க்கதரிசிக்கும் ஆவியானவர் இருந்தார். அல்லது அந்த ஃபேன் ஆகணும் பார்த்து பிரச்சனை ரெண்டு. அப்போ தேவ ஆவியில நம்ம ஆவியானவர் நமக்கு உள்ள வந்துட்டார். அப்போ ஆவியான் வெயிட் பண்ணுவார், இந்த பாதையில அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம ஆவியிலே நம்ம நடத்தப்படணும். அப்போ ஆவியில் நடத்தப்படும் பொழுது என்ன செய்யணும்? நம்ம எந்த வித கஷ்டம் இல்லாமல் தேவனுடைய சித்தத்தை செய்வோம். ஆண்டவருக்கு ஃப்ரீயாக விட்டு கொடுத்தோம் இல்லையா? நினைவுக்கு போகாமல் யோனா கஷ்டப்பட்டார். காரணம் என்ன? அவர் தேவ சித்தத்தை செய்வதற்கு மறுத்ததினாலே, திரும்பமாக அவர் தேவனுடைய ஊழியக்காரனாக அழைச்சதுனால திரும்பவும் தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அவர் திரும்ப நினைவுக்கு போனாரு. அங்கே ஒரு அற்புதத்தை பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கேயும் போய் இந்த நினைவேனே இந்த யோனா என்ன செஞ்சாரு? எரிச்சலாகவே இருந்தார். 3 நாள் பிரசங்கம் பண்ணணும். அந்த ஊரில் எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணணும்? இந்த கேமரா கொஞ்சம் பின்னாடி கொண்டு வைப்பா. 3 நாள் பிரசங்கம் பண்ணணும். அவர் எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணாரு? ஒரு நாள் தான் பிரசங்கம் பண்ணார். அல்லேலூயா. ஒத்தே நாள், எல்லாம் சொல்லுங்க, ஒத்தே நாள் தான் பிரசங்கம் பண்ணார். 3 நாள் பிரசங்கம். அந்த ஒத்த நாள்லையும் ராஜா தொடங்கி எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. ஆனால் இவர் போய் மனம் திரும்பாம என்ன செய்யறாரு? ஒரு ஆமணக்கு செடியில கொண்டு போய் உட்காந்துட்டார். அந்த ஆமண செடியும் அரைச்சு போச்சு. இவங்களை ஆண்டவர் அழிக்கலேன்னு சொல்லி எரிச்சலாகிட்டார். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலன்னா நம்ம எரிச்சலாகவே ஆகும். இது என்ன கடவுள் இப்படி செய்கிறாரு? அழிப்பேன்னு சொல்லிட்டு அழிக்கவே இல்லை. இவர் இப்படி தான் செய்வார். என்ன செஞ்சிருவார்? மனம் திரும்பிடுவார். அது இறக்கம் காட்டிடுவார். நான் அப்போ சொல்கிறார், நான் சொன்னேன்னா இல்லையா? நான் நினைவுக்கு போகாததுக்கு முன்னாடி சொன்னேனே இல்லையா? நீங்கள் இறக்கமுள்ள தேவன். இந்த 1,20,000 ஜனங்கள், இந்த ஜனங்களுக்கு இறக்கம் காட்டிடுவீங்க.
அவன் ஆண்டவர் சொன்னாருப்பா, இவன் தலையில முளைச்ச ஆமணக்கு செடி பட்டு போச்சுன்னு சொல்லி நீ எவ்வளவு கோபத்தில் எரிச்சலோடு இருந்த, வேதனைப்பட்ட, உனக்கு மனநோவா இருந்துச்சுல. இந்த 1,20,000 ஜனங்க வலதுகைக்கு இடதுக்கு வித்தியாச ஜனங்க என்ன செய்றாங்க, அழிஞ்சு போயிட்டா எனக்கு மனவேதனை இருக்காதா, பரிதவியாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு ஆண்டவர் கொஞ்சம் எடுத்து சொல்றார். அல்லேலூயா. இப்போ எரிச்சல், கோபம், புரியுதா உங்களுக்கு? எரிச்சல் சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க, எரிச்சல், கோபம், இதெல்லாம் எது வருது? அந்த தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காது, நம்முடைய மனது மறுரூபம் ஆகாதனால எரிச்சல், கோபம் இருக்கிறது. கவனமா கேட்குறீங்களா? அல்லேலூயா. இப்போ இந்த எரிச்சலை பற்றி சொல்றார். நம்ம இங்கே எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பவுல் சொல்றார் பாருங்க, எரிச்சல், கோபம், அல்லேலூயா, சகல விதமான எரிச்சல் உங்களை விட்டு நீங்க கடவுள் சொல்றார், கோபம் உங்களை விட்டு. அதே கொலோசியர்லையும் அவர் சொல்வார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? அதில் சொல்றார், உங்கள் மனிதன் புதுசா ஒரு புதிய மனுஷனா மாறணும்னு சொல்றார். 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும். அதாவது உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியிலும் மெய்யான நீதியிலும் தரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றார். அப்படியே நீங்க வந்தீங்கனாலும் அப்படியே என்ன செய்யுங்க, மெய்யான நீதியிலும் பரிசுத்த புதிய மன. அப்ப அப்படியே நீங்க 25 ஒருவருக்கு ஒரு அவைகளா இருக்கிறீங்க. கோபம், சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூசணமும், எல்லாம் அந்த துர்க்கணமும் உங்கள் வீட்டு நீங்க கடவுதுன்னு சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் கோபங்க தான் உங்கள் வீட்டு என்ன செய்யணும், போகணும் அப்படின்னு சொல்றார். கோபம், அந்த கோபம் தான் எரிச்சல், எரிச்சலுடைய மறுபிறவி தான் கோபம். பாருங்க, அப்படியே உங்கள் வீட்டு நீங்க கடவுள் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிச்சது போல மன்னிங்கன்னு சொல்றாரு. 26ஆம் வசனத்துல பாருங்க, அந்த எரிச்சலை பற்றி, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியை. இவனுக்கு சூரியன் மறைகிறதுக்குள்ள எரிச்சல் தனியை. இவனுக்கு சூரியன்லாம் மறைஞ்சு போச்சு. அப்பயும் இந்த என்ன செய்யுது, இந்த யோனாக்கு எரிச்சல் தனிவே. இந்த எரிச்சல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த எரிச்சல் குணத்தை மாற்றணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன குணத்தை மாற்றணும்? நம்ம ஏசு ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டா போதாது, அபிஷேகம் பண்ணப்பட்ட போதாது, அந்நிய பாஷை பேசினா போதாது. நமக்குள்ள இருக்கிற என்ன குணத்தை மாற்றணும்? ஆயத்தரங்களேன், எரிச்சல், கோபம், இந்த குணத்தை மாற்றணும். அல்லேலூயா. ரசம் சிந்தி போச்சு, கோபப்படக்கூடாது. பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டோம், எரிச்சல் அடையக்கூடாது. அல்லது ஒரு தவறாக நடந்துருச்சு, யாராவது நம்மளை திட்டுறாங்க, வாத்தியார் திட்டுறாரு, முதலாளி திட்டுறாரு, அம்மா அப்பா திட்டுறாங்க. இந்த திட்ட நீ என்ன செய்வ, திண்டுக்கலாயிரு, வைய வைரக்கலா மாறி. அல்லேலூயா. எது ஒரு உலக்களத்தில் இந்த தங்கத்தை பார்த்தீங்கன்னா உருக்கி அதை அப்படியே என்ன செய்வாங்க, தண்ணி போல பால் போல அப்படியே வார்ப்பாங்க. அப்போனா தான் ஒரு பொருளாக மாறும். வெறும் களிமண்ணும் தங்கமும் சேர்ந்தது ஒரு கம்மலாக மாற முடியாது. நல்லா தங்கத்தை உருக்கி அந்த டிசைனில் ஊற்றுவாங்க, இன்னும் வேலைப்பாடு ஊற்றுவாங்க. அது நைஸாகிடும், தங்க புஷ்பமாக ஆகிடும். அப்படியே உன்னை அழிஞ்சு போயிடுவார். அழிஞ்சு போன பிறகு கர்த்தருடைய வேறே உருவமாக மாற்றுவார். அதுதான் இந்த உலகத்தை தகதகதான் எல்லார் காதலையும், எல்லார் மூக்குலையும், எல்லார் நெத்தியிலையும், எல்லார் கழுத்துலையும் போட பிறகு தங்க நகையாக மாறுது. அந்த தங்க நகையாக மாறுறதுக்கு அந்த தங்கம் எவ்வளவு கஷ்டப்பட்டது பார்த்தீங்களா? அல்லேலூயா. இரும்பு நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நெட்டுக்கு நின்றதுனால அது கடப்பாறை நின்றுச்சு. அதை எல்லா பாறையிலையும் உடைச்சி நிற்கிது. நான் உடைக்கும், நீ உடைக்கிறியா சொல்லி உடைச்சி நிற்கிது. புரியுதா உங்களுக்கு? இரும்பு எப்பவுமே ஒரு சாதாரண ஒரு இரும்பாக தான் பார்க்கும். ஆனால் தங்கம் என்ன சொல்லுங்க, தங்கம் விலையேறப்பட்ட கழுத்தில் வர்றதுக்கு காரணம் என்ன? அது தன்னை உருக்கி பஸ்மமாக்கி தன் எரிச்சல், கோபம், தன்னுடைய விளைவினம் எல்லாத்தையும் அப்படி ஏன் எரிச்சல் பட வைக்கிறார்? ஏன் அடிக்க, ஏன் அங்கே என்ன செய்கிறாங்க, அப்படிப்பட்ட குயவன்கிட்ட கொண்டு போகிறாங்க. இல்லையா சொல்லுங்க, உங்களை நல்ல ஒரு பாத்திரமா 4 பேர் உங்களை மட்டும் ஏன் வைகிறான்? இங்கே போனால் ரசிக்கப்பட்டோன்னு வைகிறான், ஊழியத்துக்கு போனால் அப்படியே வைகிறாங்க, இங்கே வந்தால் வைகிறாங்க, வேலைக்கு போனால் வைகிறாங்க. அப்போ உன்னை விசேஷம் மாத்துறாரு ஆண்டவருக்கு. இதெல்லாம் நீ கற்றுக்கொள். இல்லையா ஒரு அலையில சொல்லுங்க, இல்லையா ஸ்தோத்திரம். பாஸ்டர் வைகிறாரு, அங்கே போன ஊழியத்துக்கு போனால் அங்கே 4 பேர் வைகிறாங்க. இப்போ 4 ரசிக்கப்பட்டது 7 வயதில். சில நேரத்தில் சில நேரத்தில் வசம் ஒரு ஏடா அப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். சில தாங்க முடியாது ஊழியத்தை விட்டு போயிடுவாங்க.
நம்ம பொறுமையோடு நம்ம இருந்தோம்னா, பொறுமையோடு இருந்தோம்னா, சொல்லுங்க, பொறுமையோடு இருந்தோம்னா நீங்கள் பூமியை சுதந்திரத்துக்குறீங்க. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, பொறுமையோடு இருந்தீங்கன்னா. ஆண்டவர் சொன்ன பொறுமையோடு பாக்கியவர்கள் பூமியை, சாந்த குணங்களோடு பாக்கியவான்கள். அந்த சாந்தம் இன்னும் நீ நெக்லஸ் எடுத்து போட்டுக்கோ. பேதுரு சொல்றார், சாந்தம் அமைதி என்கிற நெக்லஸை நீங்கள் அணியிக்கிறவர்கள். நெக்லஸ் போட்டுக்கோங்க, போடாதுன்னு நான் சொல்லலை. திடீர்னு நீங்கள் போட்டு வந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த காணிக்கப்பட்டியில் போட்டு பாஸ்டர் நீங்கள் ஏதாவது ஒளிக்கு பயன்படுத்த சொல்லலாம். பாஸ்டர் அது கனவுல கூட நினச்சிடாதீங்க. ஸ்தோத்திரம். அதை பற்றி நாங்கள் பல கனவு வாங்குறோம். நெக்லஸ் வாங்குவோமே தவிர போட மாட்டோம் இல்லையா? ஸ்தோத்திரம். சரி, அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக மட்டும் போட்டு வாங்க, நிறைய போட்டு வராதிங்க. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு நிறைய போட்டக்கூடாது, சிம்பிளாக போட்டுவாங்க. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், நிறைய பேர் கல்யாண வீட்டு இதெல்லாம் போட்டுக்குவாங்க, ஆனால் சர்ச்சையும் மட்டும் போட்டே வர மாட்டாங்க. என்ன உணர்ச்சி வசப்பட்டு போட்டக்கூடாது. சரி, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அப்போ இந்த எரிச்சல், இந்த தங்க வெளியேற பெற்ற மாறதுக்கு காரணம் என்னது? தன்னை பஸ்மமாக்கிடுச்சு. பஸ்மாக்கியன்னு நினைச்சு தன்னை இறையாக ஒப்பு கொடுத்துட்டது. பசுமையா தண்ணியை போல ஊத்துறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருச்சு. தண்ணி போல அது தீ போட்டு எரிச்சு அக்கினியில் அப்படியே குழைச்சி அப்படியே நீரா வடி மாட்டாரு தங்கம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அந்த எரிச்சல். அப்போ அதே நீங்கள் எடுத்து பாருங்க, கொலோசியர் புஸ்தகம் 2-3 அதிகாரத்தில் சொல்கிறார், ஆகையால் உபச்சார அசுத்தம் திருச்சி விக்கிராதனை பொருளாசை இவைகளை பூமி விட்டு அவைகளை அழித்து போடுங்கள். ஃபஸ்ட்டு அவைகள். பின்பு என்ன சொல்கிறாங்க? கோபமும், இப்பொழுதோ கோபம், மூர்க்கம், பொறாமை, வாய் பிறக்கலாக தூசணமும் வம்பு வார்த்தைகளும் இவைகளெல்லாம் பொய் சொல்லாதீர்கள். பழைய மனுஷன் செய்களை கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. புதிய மனுஷனை தரித்துக்கள். உங்களுடைய தேவனுடைய சித்தத்துக்கு எதெல்லாம் உங்களை வழிவிலக பண்ணுகிறதோ அது மட்டும் நிறைய எழுதல பவுல், நிறைய எழுதுனா புஸ்தகம் இல்லை. தேவனுடைய சித்தத்தை விட்டு எதெல்லாம் உங்களை தள்ளி போக பண்ணுதோ அதெல்லாம் நீங்கள் மாற்றுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் இன்னுமா நீங்கள் ஸ்தோத்திரம் ஆதியாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். வேகமாக சொல்லி முடிக்க. ஆதியாகமம் வேகமாக நமக்கு நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்பயே மணி 10 ஆச்சு போல. 10:05 மணி எத்தனை ஆகி விட்டது? 10 போதும். சரி, ஒரு 5 நிமிஷத்தை முடிச்சிருவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்தை நீங்கள் வேகமாக வந்தால் தான் சீக்கிரம் செய்தி தொடங்கி முடிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கரெக்டாக நீங்கள் மாஸ்டர் 10:30 முடிக்கிறாரு, அதனால் நம்ம 8:30 போக முடியாதுன்னு சொல்லி சில திட்டம் பண்ணீங்க. சில நேரம் ஆவியில் போய் 8:45 முடிச்சு 8:45 ஆகாது. சரி, 10:45 ஆகாது. சில 10:20 போன வாரம் லேட் ஆகிடுச்சு, அதனால் இந்த வாரம் லேட்டாக வந்துட்டீங்க இல்லையா? என்னுடைய செல்ல பிள்ளைகள் பற்றி தெரியுது உங்களை பற்றி. ஸ்தோத்திரம். போதகன் எவ்வளையோ அவளையே நாங்களும் சொல்லி அதனால் உங்களுக்கு முடிச்சிடும். அல்லேலூயா. நீங்களும் வேலைக்கெல்லாம் போகணும், புலப்பலான்னு வந்திருப்பீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் இப்போ சீக்கிரம் முடிச்சிடணும். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருமா? 10 நீங்கள் நான் 10 முடிச்சிடும். நீங்கள் 10 அடுத்த வாரம் 8 வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? இதை நம்முடைய குணங்களும் மாறணும். என்ன மாறணும்? நம்முடைய குணங்கள் மாறணும். அல்லேலூயா. இப்போ மனசு புதிதாகிறதுனாலே நாம் பழைய மனுஷனை விட்டுவிட்டு புதிய ஒரு மனுஷனுக்குரிய குணங்கள். அல்லேலூயா. புதிய மனிதனுக்குரிய குணங்கள் எல்லாவற்றிலும் ஒரு டிஃப்ரெண்ட்டை நாம் காட்டணும். உலகத்தாரை போல நம்ம வாழக்கூடாது. வாழ்க்கையில், விசுவாசத்தில், ஞானத்தில், தேவனை பின்பற்றி வருகிறதுல, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில், அதில் நம்ம வாழ்க்கையிலே ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு புதிய ஒரு மனுஷனா மறுரூபமாகணும்னு சொல்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மனசு புதிதாக மட்டும் போதாது, மனசு சொல்கிறாரு மனது புதிதாகிறது போல. என்ன பார்த்த பைபிள் வசனத்தை பார்த்தீங்கன்னா 12:2 உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, மனசு புதிதாகுது. சர்ச்சுக்கு வந்தால் புதுசாக மாறுது, ஆனால் மறுரூபமாக மாட்டுதே. அப்போ மறுரூபமாக்கணும்னு சொல்கிறார். மறுரூபமாகுங்கள்னு சொல்கிறார். அந்த நடவடிக்கைகள் கொண்டு வாங்கன்னு சொல்கிறார். மறுரூபமாக்குறது எப்படி மறுரூபமாக்கணும்? நீங்கள் தான் அந்த கோவப்படுற நேரத்தை கோவப்படாமல் ஒரு தங்கத்தை போல தன்னை ஒப்பு கொடுத்து தன் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து எந்தெந்த காரியத்தை எப்படி செய்யணுங்கிற ஒப்பு கொடுத்து நம்முடைய அந்த நடைமுறைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்கிறார். என்ன முறை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு? அந்த வாழ்க்கையை நடைமுறைக்கு நாம் கொண்டு வர வேண்டும். ஆண்டவருடைய கிருபையில பழகி நடைமுறைப்படுத்தணும். வாழ்க்கையை ஒரு டிஃப்ரெண்ட் மேன் என்பதை காட்டணும். உலகத்தார போல நீங்கள் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் நடந்து காமிக்கணும். நீங்கள் ட்ரெஸ் போடுறதுல இல்லை, நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, முடி எப்படி சிவிங்க அப்படி சிவிங்க இல்லை.
உங்க நடக்கையில எப்படி நடக்கிறீங்க? வாழ்ந்து காட்டுறதுல கர்த்தருக்கு பிரியமா? பரிசுத்தமாய். இந்த மகள் பரிசுத்தமான மகள், இந்த மகன் பரிசுத்தமான ஒரு பெண், இவள் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு சாட்சி உங்களை குறித்து இருக்குதா? சண்டைக்காரி, கோவக்காரி, இவன் ஏத்து சண்டை போடுவா, பேசுவா, ஏத்து இவன் சண்டை போடுவான், காரியங்களை என்ன செய்வான், ஊட்டி கொடுப்பான், இப்படி அப்படி. இவன் என்ன செய்வான், யாருக்குமே கீழ்ப்படிய மாட்டான், என் வாழ்க்கையில் உருப்படி கிடையாது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நீங்க எடுக்க போறீங்களா? சபைக்கு கீழ்ப்படிய மாட்டான், சமுதாயத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான், வீட்டுக்கு கீழ்ப்படிய மாட்டான், எதுக்கு கீழ்ப்படிய மாட்டான். சர்ச்சில் ஒரு அரை நேரம் உட்கார்ந்து போறான், நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் சொல்ல நீங்க ஒரு டிஃபரெண்ட் மேன். நீங்க ஆண்டவர் உள்ள வந்தாருன்னா மாறிடும், கிரேஸ்ல மாற்றப்பட்டுரும். இது உங்களால் உண்டாகிறது அல்ல. ஆண்டவர் சொல்ல இது உன்னால உண்டாக முடியாது. மனசு புதிதாக்குறாரு, ஆண்டவர் உள்ள வந்துட்டாரு. அல்லேலூயா. இப்போ நீங்க சாதாரணமான ஒரு காட்டு ஒளிவு மரமா இருந்தீங்க, அதை வெட்டி கொண்டு போய் நாட்டு ஒளிவு மரத்தை சேர்த்துட்டாரு. இப்போ ஒரு சாதாரணமான மாம்பழத்தை எடுத்து, மாங்காய் மரத்தை எடுத்து சுவையான ஒரு மாம்பழ மரத்தோடு ஒட்டிடுவாங்க. அது ஒட்டுக்காய் ஒட்டினா அந்த மரமும் சுவையான மரமாக மாறிடுவோம். ஒரு அழகிய மலையிலுயா. அதே போல் ஆண்டவர் உங்களை எடுத்து இயேசுவோடைய சாரத்தில் ஒட்டி வச்சுட்டார். அப்ப இயேசுவின் சாரம் உங்களுக்கு அடியிலிருந்து வருது. என்ன சாரம் வருகிறது? இயேசுவின் சாரம் வருகிறது. அந்த சாரத்துல பூத்து குலுங்க வேண்டிய மரம். நீங்க கனி கொடுக்கணும். சாரம் உள்ள வந்துருச்சுன்னா அது என்ன மரம்? அது டிஃப்ரெண்ட் கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு சுவையான கனி கொடுக்குறவங்க வாழ்க்கை மாறி இருக்கணும். ஸோ உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை மாறி இருக்கணும், ஹெல்த்தில் மாறி இருக்கணும், சுகத்தில் மாறி இருக்கணும். இன்னும் நீங்கள் அதே பலவீனம், அதே கஷ்டம், அதே சாபத்தினுடைய பேச்சுகளை பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்க முடியாது. அதே வேதனை, அதே பிரச்சனை, அதே கஷ்டத்தை சொல்லவே கூடாது. நம்ம நிறைய இடத்துல போய் கஷ்டம் கஷ்டம் சொல்கிறோம், வருமன்னு சொல்கிறோம், பிரச்சனை சொல்லிடுறோம், வாயை விட்டு சொல்லிடுறோம். அதை முதல் நிறுத்தம் நம்ம நம்மளும் மாறணும். நம்ம நினைச்சோம் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தரை பலப்படுத்திருக்கிறாரு, கர்த்தரை தேவையெல்லாம் சந்திப்பார், கர்த்தரை உயர்த்துவார். அல்லேலூயா. டிஃப்ரெண்ட். அல்லேலூயா. கர்த்தரை நல்லா வாழ வைப்பார். அல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. என்னுடைய கை கொடுக்குற கை, வாங்குவதை பார்க்கணும், கொடுக்குறதே நலம். நான் கொடுக்குறவனா இருக்கணும் ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும் ஆண்டவரே, நான் உயர்த்தப்பட்டவனா இருக்கணும் ஆண்டவரே, நான் சரியாக ஆண்டவருக்குள்ள வளரணும் ஆண்டவரே, நான் நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதிகாலை ஜெபத்துக்கு காலையில் அதிகாலம் எழுந்திருக்கிறவனா இருக்கணும். கர்த்தருடைய காரியத்தில் நான் உண்மையாக இருக்கணும், உலகத்தில் நான் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே, நீ மாற்றுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணணும். எல்லா கண்களையும் மூடி எல்லா ஜெபம், ஆண்டவரே நீ மாற்றுங்கப்பா. நாளைக்கு காலையில் 5:30 மணி ஆராதனை இருக்குது. ஸ்தோத்திரம். எல்லாம் அதிகாலையில் 1ஆம் தேதி ஜூன் மாதம் 1ஆம் தேதி அதிகாலையில் 5:30 மணிக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. மறுரூபமாக உங்கள் செய்கையை கட்டுகள் மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. அப்போ பேருக்கு குசிக்கும் குடிக்கும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமாதானமும் சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நிச்சயமா ஆண்டவர் உங்களை வருத்தப்படுத்தலை, தேவன் உங்களை வருத்தப்படுத்தலை, தேவன் உங்களை வருத்த எடுக்கலை, இந்த உலகம் உங்களை வருத்த எடுக்குது. ஆனால் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க, நீங்கள் என்னுடைய சுவாபத்தை காட்டுங்க, நீங்கள் பொண்ணாக மாறிடுவீங்க. ஒருவேளை